என் பேர் வந்து வல்சலா, வேலைன்னு கூப்பிடலாம். என்னோட ஒரு ஆன்சரி டெஸ்டிமோனி கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த டைம் வந்து சிங்கப்பூர்ல ஒரு நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் அந்த பேஷண்ட் வந்து ஒரு பெட் இருந்து என்ன சொல்லுவாங்க ப்ரொசீஜர் பெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற டைம்ல என் லெஃப்ட் சைட் பிரீஸ்ல வந்து இன்ஜெக்ட் ஆச்சு. எம்ஆர்ஐ செஞ்சு பார்த்ததும் இங்க வந்து பார்ஷியல் டெண்டன் இருக்குன்னு சொன்னாங்க. நோனி சர்ஜரி நீ பிரேஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு டாக்டர் சொன்னாரு. ஸோ பிரேஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 months யூஸ் பண்ணேன். இந்த சைட்ல இருந்து இங்க வரைக்கும். ஸோ 10 months பிரேஸ் எடுத்து கையில ஹோல் ஆர்ம் வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு. கையை மூவ் பண்ண முடியாது. இப்படி கூட இட்ஸ் நாட் ஃப்ரோசன் ஷோல்டர் பட் இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டிஃப்னஸ் தான். ஸோ இதுல வந்து கை இப்படி செய்ய முடியாது. ஸோ அந்த டைம்ல மலேசியாவுக்கு வந்து கூட அலோரா ஆர்ம் ஸ்லீவ் வந்து என்ன சொல்லுவாங்க ஜஸ்ட் லான்ச்ல ஹஸ்பண்ட் யூஸ் பண்ண சொன்னா ஒரு துணி எப்படி ஹெல்ப் பண்ண போகுது. ஓகே அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நான் பிசியோக்கு போனேன், ஆக்கிபஞ்சர் போனேன், மசாஜ் போனேன், ஹெல்ப் பண்ணிச்சு அட்லீஸ்ட் 1-2 hours after that the stiffness come back again. ஸோ சொன்னேன் ஒன் லீவ் சின்னதாக தானே இருக்கு, வெரி ஷார்ட் லீவ், யூ ஜஸ்ட் யூஸ் இட். ஸோ நான் யூஸ் பண்ணேன் 7 days யூஸ் பண்ணேன். ஒன்லி அட் நைட் டைம் லெஸ் தென் 8 hours a day. அந்த 7 day துணி காய போட்டேன். பிகாஸ் துணி காய போட்டா இப்படி இல்ல செய்யணும், இப்படி கை என்னடா சாஃப்டா இருக்கு, வலி இல்லையே, ஓகே பரவாயில்ல. ஸோ நம்ம இந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா இந்த இடத்துல ஸ்டிஃபா இருக்கும், இங்க இல்ல சாஃப்டா இருந்துச்சு, கை மூவ் பண்ண கை தூக்க முடிஞ்சு. என்னடா ஒண்ணுமே வலி இல்ல, வீக்கம் இல்ல, அதான் முக்கியம். வீக்கம் வலி ஒண்ணுமே இல்ல. சரி சம்திங் இந்த அந்த துணியில இருக்கு. அப்ப கேட்டதும் சொன்னாரு 5 நோ வண்டர்ல அந்த 5 ரிகவரி ஃபாஸ்டர் ஆயினேன். அப்பதான் அந்த அலோரா சீரிஸ்ல இருந்து நம்பிக்கை வந்துச்சு எனக்கு. அப்புறம் இதால உங்களுக்கு வேற வேற என்ன பெனிஃபிட்? இந்த இவ்வளவு 7 நாளுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் இன்னும் கண்டினியூ பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் வேலைக்கு போனேன். ஸோ as a nurse நம்ம வந்து கையில வந்து துணி உரம்லாம் நம்ம போட முடியாது ஆஃப்டர் ஒர்க் ஒன்லி. ஸோ ஐ ஸ்டில் யூஸ் as a night time until recover. Tendon recovery will take very long. ஏன்னா அந்த நம்ம கை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால ரெஸ்ட் பண்ணதுனால recovery will be long. But until now sometimes I'll wear, if I'm driving for long distance I'll wear my outfit. After that sometimes I don't wear. It's like that on and off kind of thing. Other than that testimony கேட்டிங்கன்னா because I don't have the measurement, but நான் வந்து when we start full time start பண்ற டைம்ல என்னோட weight வந்து 59. ஓகே 59. Ideal weight is 55, but when I start doing B consistently அந்த அலோரா pants வந்து 3 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். I realized hey, why my pants is very loose. So then only I realized actually I lost about 10 kg in 3 months. It's like slowly, it's like very natural kind. It's like not down drop, no, okay. It's very smoothly run. I say I'm 49 okay, but I'm a bit depressed at that time because you know why, I donate blood ma. So I always want to make sure my blood is my weight is always 50. Now I wear a lot of pants, now my weight is 47, so I'm trying to increase my weight again. Because now we can donate blood if more than 45 kg, but I want it to be ideal 50 kono na. So if people would like to want to lose, I mean you want to lose your weight and everything, how to say natural way, just wear the Alora pants, but you need to be consistent 24 hours you have to wear, and plus make sure you drink enough water. Because why, wearing Alora series, right, you got a lot of toxin. You see I wear Alora series all dry up already. Even though I drink 2 to 3 liter water, it's not enough for me. So make sure drink enough water. Okay, that's why my testimony. Bye bye.